வணக்கம், சென்னையிலேருந்து விக்ரம். பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் லைட் மாட்ட போகிறோம். ஒரு 60 வாட்டில் சோலார் லைட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டு. இல்லை ஸ்ட்ரீட் லைட்டு வருது. ஸ்ட்ரீட் லைட்டில் பார்த்தீங்கன்னா பேனல் இம்பில்டாகவே வரும். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா பேனல் தனியாக வருது. இது ஒரு 60 வாட்ஸுக்கு உண்டான லைட்டு பேனலு. இது IP66 கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லேயும் மாட்டிக்கலாம், இன்டோர்லேயும் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனல் மட்டும் அவுட்டோரில் மாட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சென்சார் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டைமிங் செட் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸு, 5 ஹவர்ஸு, 8 ஹவர்ஸு. ஆட்டோவில் போட்டோம்னா இந்த டபுள் பிளிங்க் ஆகி நைட்டு மட்டும் எரியும், பகல் ஆஃப் ஆயிரும். ட்ரைனேஜ் சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஷன் சென்சார் கிடையாது. இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, நம்ம நார்மலாக வீடு லைட் போட முடியாது, எதுவும் பேசிக்காக லைட் போட முடியாத இடத்துல, கரண்ட் செலவு இல்லை, தோட்டம் கட்டத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு ரிமோட்டில் ஆனு ஆஃபு பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடு வேணும்னா ஆட்டோ மோடில் போட்டுக்கலாம். இந்த டபுள் பிளிங்க் ஆயிடுச்சுன்னா நைட்டு ஒரு இருட்டாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும், பகல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். லைட்டு இங்கே சென்டர் மாதிரி இருக்கும், அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, கார் பார்க்கிங் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. பேனல் பார்த்திங்கன்னா இங்கே அவுட்டரில் மாட்டியிருக்கும். பேனல் எப்போயுமே இப்படி வெயில் போடுற மாதிரி வச்சிட்டோம்னா சார்ஜ் நல்லா ஏறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கீட்ரி என்ன அந்த டீட்டெயிலாக எதுவுமே கொடுக்கல. நான் இப்போ பேட்ரி பற்றி சொல்லக்கூடாது. அந்த டீட்டெயிலாம் எதுவுமே கொடுக்கல. கொடுத்துருந்தா சொல்லலாம்.